வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்பியான கருணைக்கிழங்கு வறுவல் தான். அது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். நான் 1/2 கிலோ கருணைக்கிழங்கு எடுத்து மேல இருக்க தோல் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி பீஸ் போடலான்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஓரத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பீஸ் போடும்போது கரெக்டா வரணும். அதனாலதான் எந்த மாதிரி ஷேப் வேணாலும் இதுல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த கிழங்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இத 4 சைஸ் போல கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ். அதுல வேணுன்ற ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி ஷேப்ல வேணும்னா இங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கிறிஸ்பியா இருக்கும். பொரிச்சதும் எடுத்து சாப்பிட வசதியா இருக்கும். இந்த மாதிரி ஷேப் கேரியர்லாம் வைக்க இடம் பத்தும். அதனாலதான் நான் ஒவ்வொரு பீசஸ்லயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதே போல நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. கருணைக்கிழங்கு ரொம்பவே அரிப்பு தன்மை கூடியது இது. அதனால நான் உப்பு சேர்த்து அதுல ஒரு 5 மினிட்ஸ் போல ஊற வச்சுக்க போறேன். ஒவ்வொரு பீசஸா நம்ம எடுத்து ஊற வச்சுக்கலாம். இதுல இருக்க அரிப்பு தன்மை, அந்த கொழகொழப்பெல்லாம் நீங்கிடும். அதனாலதான் நம்ம அவிச்சிட்டு கூட இதை பொரிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த தண்ணி எல்லாம் பாருங்க ரொம்பவே கலரா இருக்கு. இதுல இருந்த அந்த கொழ தன்மை, அரிப்பு தன்மை எல்லாம் நீங்கி இருக்கும். அவ்வளவுதான், நீங்கிடுச்சு. இந்த தண்ணியை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இதுல நம்ம 1 ஸ்பூன் போல நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் போல நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இதை நல்லா கீழே இருந்து மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகணும். அதனாலதான் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் போல அப்படியே மூடி வச்சிடலாம். மசாலா எல்லாம் நல்லா ஏறணும். 5 மினிட்ஸ் கழிச்சதும் மசாலா எல்லாம் நல்லாவே ஊறிருக்கு. அவ்வளவுதான், சூப்பராகவே ஊறிச்சு. இப்போ அதுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுல ஒவ்வொரு பீசஸா எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சிடுச்சு. ஒவ்வொரு பீசஸா எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணாலும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும் இந்த வறுவல். நீங்க ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா கூட இதை சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சில பேர் இது அரிக்கும்னு சொல்லிட்டு சமைக்கவே மாட்டாங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். இருக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் போல நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணியாச்சு. நல்லாவே பொரிஞ்சிருக்கு அடியில. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்போதான் நம்மளுக்கு கிறிஸ்பியா கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கிறிஸ்பியான கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இதே போல நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.